எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை நீதிமன்றம் இன்று வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பொழுது பல குளறுபடிகள் செய்யப்பட்டதாகவும், வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் வைத்திருந்திருக்கிறார், ஆனால் குறைவான சொத்துக்களை பயன்படுத்தி இருந்ததாகவும், விவசாயம் செய்வதாக பொய்யான தகவலை பதிவு செய்து பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் குளறுபடி செய்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் ஒருவர் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நடைபெற்று வரும் நிலையில் இறுதியாக இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டி தற்பொழுது நீதிமன்றத்திற்கு மீண்டும் ஒரு கடிதத்தை பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் போட்டிருக்கிறார். இந்த வழக்கு இன்று மதியானம் தீர்ப்பு வரவுள்ளதாகவும், ஏற்கனவே திமுகவினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, அதன் காரணமாகத்தான் தேர்தல் வாக்குறுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கொடநாடு வழக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் கண்டுபிடித்து விடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். அது என்னாச்சு என்ற கேள்வியையும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். திமுகவினர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காப்பாற்றப்படுகிறார், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார். இவர்களுக்கிடையேயான ஒற்றுமைதான் தற்பொழுது தமிழகம் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். இன்று மதியானம் உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கடேசன் அவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமானால் நிச்சயமாக நீதி வென்றது என்றே நாங்கள் கூறுவோம். இல்லை என்றால் திமுகவினர்களின் சூழ்ச்சியின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கிறது, அனைவரும் கூட்டாக திருடர்கள் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெண்டர் முறைகேடு மற்றும் அவரது குடும்பத்தினர்களுக்கிடையே சொத்துக்கள் விகிதங்கள் அனைத்தும் தற்பொழுது அவரது ஆட்சியின் பொழுது அதிகமாக இருக்கிறது. இதனை அனைத்தையும் சிபிஐ துறையினர்கள் பார்க்க வேண்டும் என்ற வழக்கையும் தற்பொழுது புதிதாக போடப்பட்டிருக்கிறார். ஆனால் இதை அனைத்தையும் கண்டுகொள்ளாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல வழக்குகள் போடப்பட்ட நிலையிலும் நான் அதை எதிர்கொள்வேன் என்று தைரியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமானால் அதிமுகவில் மீண்டும் குழப்பம் ஏற்படுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.